அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற மக்களையோ இல்ல அங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன குழந்தைகளையும் ஏமாத்த கிடையாது. அங்க இருக்கிற இந்த பெரிய அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய நாட்டுல இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டத்திலேயே அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டினவன் தான் இந்த எப்ஸ்டீன். அவன் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறது நம்ம வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருக்கட்டும், பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுல மாட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய கேஸ் இருந்தாலும் அவன் மேல அவன் லைஃப் டைம் ஜெயில அனுபவிச்ச டேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 36 டேஸ் தான் பாத்தீங்கன்னா அவன் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் எப்படி இந்த ஜெயிலுக்குள்ள போனா, அவனுக்கு இந்த ஜெயில் பத்தினா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பத்தினா கொடுத்தது, இந்த அமெரிக்காவே பத்தினா கண்ணுல விரல விட்டு ஆட்டினா. இப்போ நம்ம சொல்றோம் டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான் இந்த வேர்ல்டுக்கே பத்தினா பவர்ஃபுல் பர்சனா இருந்திருக்கான். ஏங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். மறக்காம இந்த வீடியோவை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஃபாலோ பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்களை அவன் மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அவ கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறைய இந்த அங்க இருக்கிற இந்த நியூயார்க்கு, அப்புறம் அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா புளோரிடா, அந்த மாதிரி சிட்டிஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஏழை பெண்களை எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து மசாஜ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஐலாண்ட் வாங்கி பெரிய பெரிய செல்வந்தர்கள் லைக் பொலிட்டீஷியன் ஹாலிவுட்ல இருக்கிற நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா அவன் இரையாக்கி இருக்கான். அப்படி ஆக்குறது பாத்தீங்கன்னா போலீஸுக்கும் அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் தெரியாதான்னு கேட்டீங்கன்னா அப்பாண்டமா தெரியும். ஆனாலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல ஒரு கேஸும் கூட ஃபைல் பண்ண கிடையாது 2005 வரைக்கும். அப்புறம் 2005 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிற ஒரு அம்மா அப்பா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாம் பீச் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லி ஒரு பணக்காரவன் தான் என் பிள்ளை இந்த மாதிரி 14 வயசு தான் ஆச்சு, அந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் மசாஜுங்கிற பேர்ல பெரிய பெரிய பணக்காரருக்குள்ள என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அவனும் அந்த பிள்ளைக்கு கூட இருந்து என்னென்னமா பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த புளோரிடால இருக்கிற பாம் பீச் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்க இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காத போலீஸ் பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு போலீஸ், ஒரு கண்ணியமான போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல கேஸ் போடுறாங்க. 2005 பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அப்படியே எப்ஸ்டீன் மேல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை பத்தினா கலெக்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை 30 பேஜஸ் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் பத்தினா கிளைம் பண்றாங்க. அப்படி பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 14 வயசு இருக்கிற பொண்ணு மட்டும் இல்லாம அவன் இந்த 14 வயசு பொண்ணு கூட சேர்ந்து மொத்தம் 36 பெண்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க கூட விசாரிக்கும் போது இவனோட ஸ்ட்ராட்டஜி தெரிய வருது. இப்போ இந்த 36 பெண்கள் கிட்ட மட்டும் அவன் என்ன சொல்லியிருக்கான், அதாவது இந்த குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, நீ ஒவ்வொருத்தங்களும் நீ கூப்பிட்டு வந்து சேர்த்தீங்கன்னா உனக்கு அதுக்கு தனியா நான் கமிஷன் கொடுப்பேன். அது எவ்வளவுக்கு நீ கூப்பிட்டு வந்து கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த டாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கமிஷன் கொடுப்பேன்னு சொல்லி அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சில பல டீல்ஸ் எல்லாம் பேசி அப்போ மட்டும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பிள்ளைய பாத்தீங்கன்னா அந்த ஒரு புள்ள மட்டும் சேர்த்து விட்டுருக்குன்னா அப்ப இவனோட நெட்வொர்க் பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருக்குன்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம அங்க இருக்கிற போலீஸ் பாத்தீங்கன்னா இவனை ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்றாங்க. 2008 அரெஸ்ட் பண்றாங்க. ஜூன் 13, 2008 பாத்தீங்கன்னா இவனை அரெஸ்ட் பண்றாங்க. இவன் எப்போ ரிலீஸ் ஆறான்னு பாத்தீங்கன்னா ஜூலை 22, 2009 ரிலீஸ் பண்றான். மொத்தம் 387 நாள் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். என்னடா விக்னேஷ் இப்பதான் 36 நாள்னு சொன்னா இது என்ன 387 நாள்னா, இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு சொன்ன மாதிரி இதுக்கும் ஜெயில் ஜுடிஷியல் சிஸ்டம் கூட இவன் போட்ட கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை பார்த்தா இவன் இது வந்து ஒரு தண்டனை மாதிரியே தெரியாது, இது ஒரு பிஜி மாதிரி தெரியும். எந்த காலேஜ் பசங்க எல்லாம் பிஜி போயிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு பிஜி மாதிரி தான் தெரியும். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் கிட்ட கிளைம் பண்ண கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கேட்டா உங்களுக்கே பாத்தீங்கன்னா என்னடா இது ஒரு ஜெயிலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அவன் ஜெயில வீக்லி 7 days இருக்கு. ஆனா அவன் 6 நாள் வெளியே எங்க வேணா சுத்தலாம். அதுவும் எப்பவும் காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா அது வேண்டாம். நீங்க பொறுமையா காலையில 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தா போதும். இதுதான் பாத்தீங்கன்னா ஜெயில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வெளியே போனக்கு அப்புறம் சில என்ன சொல்லுவாங்க நம்ம இதுல எல்லாம் சில ஒருத்தர் குற்றவாளியா இருந்தாருன்னா அவரு இந்த மாசம் முடியும் நீ கையெழுத்து போடணும், இந்த மாசம் இந்த சரௌண்டிங்ல விட்டு நீ வெளியே போடக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன கேஸுக்கு இருக்கும்போது இவன் உலகத்திலே இவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்டின இந்த ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 10 AM to நைட் 10 PM முடிய நீ வெளியே இருக்கலாம். அந்த வெளியே இருக்கிறது இல்லாம நீ எங்க வேணா போய்க்கலாம். நைட்டு 10 மணிக்கு நீ ஜெயிலுக்குள்ள வந்தா போதும், அது முடியும் நீ எங்க வேணா போய்க்கலாம்னு சொல்லி இவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கு. தேர்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுக்குன்னு நீ வெளியே போயிட்டேன்னா ஒன்னா யாரு கூட வர இந்த போலீஸ் வருவாங்க, இல்லைன்னா அங்க இருக்கிற கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா
கூடயே பாத்தீங்கன்னா வருவாங்க, இங்கே தப்பிச்சு போயிருவானோ என்னமோ ஏதோன்னு. அதுக்குன்னு இவனுக்குலாம் அந்த மாதிரி தேவையில்ல. இவனுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கார்ட்ஸ் பத்தினா இருப்பாங்க. அவன் தான் இவனை பாத்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு போயிட்டு வர்றது. அப்பவும் இந்த மாதிரி ஜெயில இருந்து வெளியே வந்து இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் ஒரு ரூம் எடுத்து அங்க ஒரு பிரைவேட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கான். அங்க ஒரு பிரைவேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸை நடத்தி அங்கேயுமே பாத்தீங்கன்னா சில பல பெண்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதா அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா சில பேர் கான்ஸ்பிரசி தியரியா பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் சொல்லப்படுது. இதுதான் பாத்தீங்கன்னா அவன் போட்ட இந்த ஒரு கண்டிஷன். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு 387 நாள் என்ன 568 நாளும் கூட அவனால ஜெயில இருக்க முடியும். வீக்லி ஒரு நாள் மட்டும் நீங்க உள்ள இருந்தா போதும். அப்படியும் இருக்கிற நாள் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனை தனியா சந்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெண்களை அந்த ஜெயில் பாத்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கு. இது வேர்ல்டுல இருக்கிற எந்த ஒரு ஜெயிலும் பாத்தீங்கன்னா பண்ணாத சில பல ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்திருக்கிறதா ஒரு கசப்பான உண்மையும் கூட. அப்படிப்பட்ட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 2009 பாத்தீங்கன்னா ஜூலை 22 வெளியே வரான். வெளியே வந்துட்டும் அமைதியா இருக்கானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அப்புறம் தான் அவனோட சுயரூபமே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களை கூப்பிட்டு வந்து நிறைய பொலிட்டீஷியன் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட பேரு மட்டுமே அந்த 30 லட்சம் பேஜ்ல 10 லட்சம் பேஜ்ல பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் இருக்குன்னா அப்ப டொனால்ட் ட்ரம்ப் பாருங்க அவனுக்கு எவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாருன்னு. அப்படி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐலாண்ட்ல இந்த மாதிரி பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சீரழிச்சிட்டு இருந்த இதே நேரத்துல என்ன இருக்குன்னா அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்னன்னா இவங்க கேஸ் கொடுத்ததெல்லாம் அங்க இருக்கிற அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓப்பனா வெளியே விட்டுட்டாங்க. அப்பா இவங்க தான்ப்பா கேஸ் கொடுத்திருக்காங்க, இவங்க வீடு இங்க இருக்கு, இவங்க பேர் இது, இவங்க எல்லாத்தையும் ஓப்பனா வெளியே விட்டனால அங்க கொடுத்த கேஸ்ல கொடுத்த விக்டிமுக்கு என்னன்னா ஓகேப்பா எல்லாமே வெளியே வந்துருச்சு, நம்ம இன்னும் எதுக்குமே பயப்பட வேணாம்னு சொல்லி ஒரு 2 பேர் கேஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா 10, 15, 100ன்னு சொல்லி நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா ஃபைல் ஆக ஆரம்பிக்குது. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு 2019 ஜூலை 6 பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறான். நிறைய அட்வொகேட்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீதியில வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எப்ஸ்டீனை பாத்தீங்கன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா பிரஷர் வர ஆரம்பிக்குது. பப்ளிக் பாத்தீங்கன்னா நிறைய பிரஷர் கொடுக்குறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பிரஷரை தாங்க முடியாத நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவனை ஜூலை 6 பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுது. இது எங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்சிசி நியூயார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஜெயில தான் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. இது மோஸ்ட் பவர்ஃபுல் ஜெயில், அது மட்டும் ரொம்ப செக்யூரிட்டி உள்ள ஜெயில் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல. அப்படிப்பட்ட ஜெயில பாத்தீங்கன்னா இவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். அரெஸ்ட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா வெறும் 36 நாள் தான் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கான். அப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா டீல் பேச ஆரம்பிக்கலாம்னு வரும்போது அங்க இருக்கிற கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒத்துக்க கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போடுறாங்க. அங்க வேற எலெக்ஷன் வேற வர்ற டைமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி போறாங்க. அப்புறம் இவன் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க பாத்தீங்கன்னா 36 நாள் இவன் என்னைக்கு பாத்தீங்கன்னா செத்தான் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற புளோரிடால இருக்கிற இந்த ஜெயில் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10, 2019 பாத்தீங்கன்னா மார்னிங் 6:39 AM பாத்தீங்கன்னா இவன் ஹேங் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அங்க இருக்கிற ஜெயில் சொல்லுது. ஆனா இதை என்னாலையும் நம்ப முடியல, அங்க இருக்கிற மக்கள்னால இன்னும் நம்ப முடிய கிடையாது. ஏன் இதை என்னால நம்ப முடியல, அங்க இருக்கிற மக்கள் இனிமே நம்பல அப்படின்னா அங்க இருக்கிற உள்ள பத்தின கேமரா இருந்திருக்கு. இந்த 6:39 AM முடியும் ஒரு 1.5 hours பாத்தீங்கன்னா கேமரா எதுவுமே ஆன்ல கிடையாது. அங்க இருக்கிற கேமரா எல்லாமே ஆஃப். அது இல்லாம இவன் அங்க ஒரு காட்ட சொல்லியிருக்கான் எனக்கு பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னனால அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற சூப்பரண்ட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு 2 கார்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டோவா நோவல், மிச்சல் தாம்சன் அப்படின்னு சொல்லி இந்த 2 கார்டு பாத்தீங்கன்னா அவன் கூடவே இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2 கார்டும் அவன் சூசைட் பண்ணிக்கிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற ஜெயில என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட் நோண்டிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் பாத்தீங்கன்னா தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனாலும் இன்னி வரைக்கும் அங்க இருக்கிற பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இவங்கிட்ட நிறைய பெரிய பவர்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கு. அது இல்லாம அவங்ககிட்ட பேசிய நிறைய ஆடியோ பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அவன் பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். சோ அவன் வெளியே வந்தாலோ இல்ல உள்ள இருக்கும் போது அவனை கொலை பண்றக்கோ இல்ல வேற ஏதோ பண்றக்கோ பாத்தீங்கன்னா நிறைய ஆட்கள் காத்துட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுதான் ஒன்னு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஒரு சைட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. இன்னொரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவனை பாத்தீங்கன்னா கொலை தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே இல்லாம தேர்ட் ஒரு பீப்புள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது ரெண்டுமே இல்லப்பா அவர் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருக்காரு வேற ஒரு நிக் நேம்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ வாட் எவர் இட் இஸ் அவன் பாத்தீங்கன்னா செத்துட்டான் 2019. இந்த ஒரு அரக்கனா இருக்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு ஜஸ்ட் ஒரு 36 நாள் தான் பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். அவ்வளவு பெரிய அமெரிக்காக்கே அந்த மாதிரி நிலைமைனா இப்ப சின்ன சின்ன நாடுல நம்ம சொல்லவா வேணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ஸ்டார்டிங்ல இந்த வேர்ல்டுலயே பவர்ஃபுல் பர்சன்
டொனால்ட் ட்ரம்ப்போ இல்ல அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ கிடையாது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொன்னது. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது பணமும் அவன்கிட்ட நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாம இந்த வேர்ல்டுலயே பெரிய பெரிய பவரும் அதுக்கு அவங்ககிட்ட நிறைய இருக்குது. லைக் டொனால்ட் ட்ரம்ப், பில் கிளின்டன், பெரிய பெரிய பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வீடியோஸும் போட்டோஸும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சிக்கி இருக்குது. அதனால அவங்களும் பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்றானோ தலையாட்டு போக மாதிரி தலையாட்டிட்டு இருந்தான் தான் உண்மை. இப்போ ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிற ஃபைல் பேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பேஜ் ஆன 3 மில்லியன் பேஜ் தான். இன்னும் 3 மில்லியன் பேஜ் இருக்கு. அதையே இன்னும் வெளியே விடல அப்படின்னு தெரியல. இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அது இன்னும் எவ்வளவு பெரிய புயலை கிளப்பும் தெரியல. இதுவே இன்னுமே அமெரிக்கால அடங்காத புயலா தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை யாராச்சும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஃபாலோ பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. இப்படியும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியட்டும். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.